إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وآله وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. اللهم يسر. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. ஸலாத்தும் ஸலாமும் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் உற்சார உறவினர்கள் சஹாபாக்கள் தோழர்கள் மீதும் மேலும் முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே ஒன்று திரண்டிருக்கக்கூடிய எம்முடைய அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அவனுடைய நாட்டத்தால் அவனுடைய அருளால் அவனுடைய இறை இல்லத்திலே ஒன்று திரட்டினானோ அதே போன்று நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று திரட்டுவானாக. அதில் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்கள் தோழரோடும் என்னை உங்களை முதல் முஸ்லிம் அனைவரும் ஒன்று திரட்டுவானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதர சகோதரிகளே, كل نفس ذائقة الموت كل نفس ذائقة الموت كل نفس ذائقة الموت. நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்த திருக்குர்ஆனிலே 3 இடங்களில் அல்லாஹ் தஆலா மீண்டும் மீண்டும் பேசுகிறான். ஒரு முறை சொன்னா மட்டும் போதாது. ஒரு மனிதனுக்கு ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளிக்கு எத்தனை முறை அறிவுரை கொடுப்பார்கள், எத்தனை முறை இப்படி செய்ய சொல்வார்களோ அதை விட தாண்டி படைத்த இறைவன் எமக்கு மீண்டும் மீண்டும் செய்கிறான், நினைவுபடுத்துகிறான், மரணத்தை நினைவுபடுத்துகிறான். நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு உயிரும் ரூஹும் நிச்சயம் அந்த மரணத்தை சுவைத்தே தரும். எப்படி இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உரப்பு என்று நம்ம சுவைக்கிறோமோ, ஒவ்வொன்றை எப்படி சுவைத்து பார்க்கிறோமோ அதே போன்று ஒன்று எதுக்கு இருக்கிறது? இந்த மரணத்துக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே 3 இடங்களில் என்ன செய்கிறான்? இந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறான். அப்படி என்றால் அந்த மரணம் என்றால் என்ன? அந்த தருணம் எப்படி இருக்கும்? அந்த தருணத்திற்கு அல்லாஹ் தஆலா என்ன வார்த்தையை சொல்லுகிறான்? அந்த தருணத்தில் யாரெல்லாம் அவதிப்பட்டார்கள், அந்த தருணத்தில் நல்லவர்களுக்கு என்ன வார்த்தை சொல்லப்படும், அந்த சக்கராத்துடைய நேரத்தில் கெட்டவர்களுக்கு என்ன வார்த்தை சொல்லப்படும் என்ற செய்தியை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் அப்படி பதிவு செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். நாம் பார்க்கிறோம் ஒருவருடைய அந்த மரணத்தினுடைய கடைசி காலம், அந்த சக்கராத்துடைய காலத்தை பார்த்துவிட்டு சில வார்த்தைகளை பேசிவிட்டு கடந்து சென்று விடுவோம். அந்த நபரை பார்த்தோ அல்லது அந்த பெண்மணியை பார்த்து விட்டோ
அவர் சிறிய குழந்தையாக இருக்கட்டும், வாலிபராக இருக்கட்டும், வாலிப பெண்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்கள் அந்த கடைசி காலம் இருக்கிறதே, இந்த உலகத்தில் பிறந்து அவர் மரணிக்கக்கூடிய அந்த தருணம் இருக்கிறதே, அந்த சக்கராத்துடைய நிலையிலே அவர்களுக்கு என்னென்ன ஏற்படும். நல்லவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன நற்செய்தி என்ன? கெட்டவர்களுக்கு, பாவியர்களுக்கு, அநியாயக்காரர்களுக்கு, அக்கிரமக்காரர்களுக்கு அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சக்கராத்துடைய வார்த்தையை நிச்சயம் பதிவு செய்கிறான். அந்த நிலையில என்னென்ன ஏற்படும்? நிச்சயமாக நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் சக்கராத்துடைய நிலைமை அடைந்தே தீர்வோம். நபிமார்கள் கூட விதிவிலக்கு அல்ல. நபிமார்களுக்கும் இதே சக்கராத்து வந்திருக்கிறது, நபித்தோழர்களுக்கும் இதே சக்கராத் வந்திருக்கிறது, நல்ல அடியார்களுக்கு இதே சக்கராத் வந்திருக்கிறது. உலகத்திலே ஏராளமான நன்மைகள் செய்து குவித்தவர்களுக்கு அவர்களுக்கு இது போன்ற சக்கராத் நிலைமை வந்திருக்கிறது. எந்த ஒரு சக்கராத்தோட நிலைமை அவதிப்படாமல், வேதனைப்படாமல் எளிதாக செல்ல வேண்டும் என்றால் யார் செல்ல முடியும்? அது யார் செல்ல முடியும்? நபிமாக தவிர யாரும் இருக்க முடியாது. முன் பாவங்கள் பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நபிமார்கள் தவிர யாரும் இருக்க முடியுமா? நம்மளால இருக்கவே முடியாது. அப்படியான அந்த நபிமார்களுக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தருணத்தை ஏற்படுத்தினான். அந்த வேதனை புரிய வச்சான். அது எப்படி இருக்குன்னு அல்லாஹ் காமிச்சான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், வஜாஅத் சக்ரத்துல் மௌத் ذلك وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد என்று அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக ஒவ்வொரு உயிருக்கும், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சக்கராத்துடைய நிலைமை வந்தே தீரும். நீங்க எங்க விரண்டு ஓடினாலும் சரி, எங்க தேடி ஓடினாலும் சரி, எத்தனை மருத்துவர்களுடைய கூற்றுக்குள், எத்தனை அறையில உள்ள இருந்து நீங்க பாதுகாப்பு இருந்தாலும் அந்த நேரத்துல சக்கராத்துடைய நிலையை நீங்க அடையாமல் உங்களுடைய ரூஹு, உங்களுடைய உயிர், உங்களுடைய ஆத்மா கைப்பற்ற மாட்டாது. நிச்சயமாக அது வேதனையோடு தான் நிச்சயம் கைப்பற்றப்படும். ஆனால் இது ஒரு விஷயம் இருக்கிறது, நல்லவருக்கு என்று ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தீயவர்களுக்கு கடுமையான வார்த்தை சொல்லப்பட்டு கடுமையான வேதனையாக என்ன செய்ய அவருடைய உயிர் கைப்பற்றப்படும். அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் பேசுகிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சக்கராத்துல் மௌத் என்ன? அப்படி என்றால் என்ன? சக்கராத் மௌத் என்றால் கடுமையான வேதனை. ஒரு மனிதனுடைய உயிர் அவனுடைய உடலில் இருந்து கைப்பற்றக்கூடிய அந்த தருணத்தில் இருக்கக்கூடிய அந்த கடுமையான, மிக மிக கடுமையான வேதனை. நம்ம நினைக்கிற ஒரு வேதனை எப்படி இருக்கிறது? ஒரு தீக்காயமோ, ஒரு கீழே விழுந்து ஒரு அடிபட்டதோ, அல்லது ஒரு மனக்கவலையோ, ஒரு கஷ்டமான நிலையோ எப்படி தாங்க முடியாது நம்ம யோசிக்கிறோமோ, இதையெல்லாம் தாண்டி ஒரு கடுமையான ஒரு வேதனை இருக்கும்னா அது சக்கராத்துடைய நேரம், சக்கராத்துடைய காலத்துடைய வேதனை. எந்த மனிதனும் துன்புறுத்த மாட்டாங்க, யாரும் எந்த வார்த்தையும் சொல்லுவதும் இல்லை, யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. அது கடைசி காலத்துக்கு அவரை ஏதாவது துன்புறுத்துவாங்க, அவர் ஏதாவது வேதனை செய்ய நினைப்பாங்களா, ஏதாவது வார்த்தை சொல்லுவாங்களா, ஒழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, தள்ளி போவாங்க தவிர வேற ஏதாவது வார்த்தை சொல்லுவாங்களா, ஒன்னும் செய்ய முடியாது. ஆனால் மிக மிக கடுமையான ஒரு வேதனை எது என்றால் மனிதனுடைய இறுதி காலகட்டம், அவருடைய இறுதி நிலை இருக்கிறது, சக்கராத்துடைய அந்த கடைசி கால நேரம் இருக்குங்க. அந்த நேரத்துல இந்த உயிர் போய் கைப்பற்றக்கூடிய அந்த தருணம் தான் இது சக்கராத்துடைய நேரம், சக்கராத்துடைய நேரம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சக்கராத்துடைய மௌத் வந்துச்சு. அவர்கள் எப்படி அந்த நேரத்தை கடந்தார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பாக கானத் பைன யதைஹி ரக்வத்துன் ஃபீஹா மாவும், ஒரு குவளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வைக்கப்பட்டது. ஃபதஅல يدخل فيه في الماء ويمسح بهما وجهه فيقول لا إله إلا الله إن للموت سكرات إن للموت سكرات சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோலை வைத்த உடனே அந்த கோலைக்குள்ள தன்னுடைய கையை உள்ளே முக்கி அந்த தண்ணியை தொட்டு என்ன செய்யறாங்க, தன்னுடைய மேலும் தொடச்சி முகத்துல மசகு செய்யறாங்க, துடைக்கிறாங்க. எப்ப செய்யறாங்க? கடைசி நேரம், உஷ்ணம் உச்சமட்டம் இருக்கும். நமக்கு வரக்கூடிய இன்னல்கள், நோய்கள், கஷ்டங்கள் இருக்கிறது, காய்ச்சல் இருக்கிறது, நம்மளை விட 2 மடங்கு அதிகம். யாருக்கு? நபிமார்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோலை வச்சு சூடு தாங்க முடியாம செய்யறாங்க, தண்ணியை தொட்டு மேல தொடர்ந்து எனக்கு மசகு செய்யறாங்க. சொல்லிட்டு இந்த செயலை செஞ்சுட்டு ரசூலுல்லாஹி சொன்ன வார்த்தை பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர, படைத்த இறைவனை தவிர யாரும் இல்லை வார்த்தை சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னலில் மௌத்தில் சக்கராத் சொல்றாங்க. இன்னலில் மௌத்தில் சக்கராத், நிச்சயமாக மரணத்திற்கு வேதனைகள் உள்ளன அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக மரணத்திற்கு ஒரு வேதனை இருக்குது. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசியும் இருக்கட்டும், எல்லாருக்கும் அதனுடைய கடைசி நிலை அடையும் பொழுது அதோட சின்ன வேதனை அல்லாஹ் ஆக்கி தரும். அந்த மரணத்திற்கு
அதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடைசி காலகட்டத்துல அந்த கடைசி நிமிடம் நொடி இருக்கு பாருங்க, ஒரு மனிதனுடைய ரூஹ் அவனுடைய வாய் வழியாக வெளியாகும் அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற நேரத்துல இந்த வேதனை அடைவாங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அதான் இன்ன லில் மௌத்தி சக்கராத், மௌத்தில் சக்கராத் இருக்கே, சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிற அந்த மௌத்திற்குரிய நேரத்துல நிச்சயமாக வேதனை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பாருங்க அல்லாஹ் நல்லடியார்களே, அப்போ நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி ஒரு நிலைமை இருக்கு என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அந்த தருணத்தை வச்சிருக்கான் பாருங்க. அது எப்படி எல்லாம் நமக்கு வந்து அடையும். அந்த நேரத்துல நம்மளோட வார்த்தை என்ன வார்த்தை சொல்லுவோம், அது அல்லாஹ் நீங்க என்னென்ன பேசுவீங்க, என்னென்ன உதவி தருவீங்க, அதையும் அல்லாஹ் என்ன செய்யலாம் சொல்லி காமிக்கலாம். அதையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கலாம். எப்படி கல்லா இதா பலகத்தி தராகி وقيل من راق وظن انه الفراق والتفت الساق بالساق الى ربك يومئذ المساق. அந்த கடைசி நேரத்துக்கு பாருங்க, அவரு கத்திக்கிட்டே இருப்பாங்க, ஒரு விதமான உருண்டு பிறண்டுகிட்டே இருப்பாங்க, உடம்புல வந்து அசைவு கொஞ்சம் இருந்து அப்படியே என்ன செய்வாங்க, ஒரு விதமான குரல், ஒரு விதமான சப்தம் விட்டவர்களாக என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு விதமான வேதனை அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். சக்கராத்துடைய காலத்துல அல்லாஹ் இங்க பாதுகாத்து விடுவாங்க. கல்லா இதா பலகத்தி தராகி வகீல மன் ராக், உயிர் தொண்டை வரை உயிர் குயிர்க்கிறதே அவருடைய தொண்டை குளிர் அடையும் பொழுது சொல்லுவான். வகீல மன் ராக், யாராவது காப்பாற்றக்கூடியவர்கள் இருக்கிறீங்களா? எப்படி ஒரு வார்த்தை பாருங்க. மனிதனுக்கு ஒரு அடிபட்டு ஒரு காயத்தை கெட்டி போட்டு வச்சுட்டா கூட அது கொஞ்சம் வலிக்கும், இருந்தாலும் போயிடும். எந்த ஒரு அடிமையே போடாம ஒரு மனிதனுக்குள்ள வேதனை செய்யப்படணும், காப்பாடு வக்கீல மன்றார், இதை காப்பாத்துங்கன்னு சொல்லுவாரு. ஆனா அவரால் நிச்சய முடியாது. கையில உயர்த்தியோ நாவால பேசியோ ஏதோ ஒன்று நிச்சய முடியாது, அந்த செல்ல முடியாது, வார்த்தை பெரியவருக்கு வராது, செய்ய முடியாது, சத்தம் மட்டும்தான் வரும். வக்கீல மன்றார், ஓதி பார்க்கக்கூடிய இருக்கிறார்களா? அப்போது மனிதன் உணர்வான், இதுதான் இறுதி நேரம், இதுதான் உயிர் பிரியும் தருணம் என்று உணர்வான். யாராவது ஓதி பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? இன்னைக்கு பாக்குறோமே இல்லையா? பச்சினம் குழந்தைக்கு ஒரு நோய் பட்டுச்சுன்னா என்ன செய்யறாங்க, எங்கெங்க மருத்துவமனை போய் பாக்குறாங்க. கடைசி என்ன செய்யறாங்க, மசூதிக்கு வராங்க, மஸ்ஜிதுக்கு வராங்க, பள்ளி வாயிலுக்கு வந்து அவங்களும் மோதினாக்க என்ன செய்யறாங்க, அங்கேயும் ஒரு நம்பிக்கை வச்சு நினைச்சாங்க, ஓதி பார்த்து தண்ணி தொலைச்சிருக்கணும். இது போன்ற செய்யல அல்லாஹ் எங்க சொல்றாங்க பாருங்க. யாராவது எனக்கு ஓதி பார்க்கக்கூடிய இருக்கிறார்களா, யாராவது எனக்கு உதவி செய்வீங்களா அப்படின்னு எப்ப பேசுவோம்? சக்கராத்துடைய நிலைமையில அவர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் நிலைமை என்ன செய்யும், கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தருணத்துல மனிதன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கிறது, பேச்சும் இருக்கிறது. இது அடையும் பொழுது ரப்பிடத்துல அவன் கேட்கக்கூடிய வார்த்தை என்ன பாருங்க, அல்லாஹ்ட்ட பேசக்கூடிய வார்த்தையை பாருங்க. ஹத்தா இதா ஜா அஹதுல் மௌத் قال رب ارجعون قال رب ارجعون. அவர்கள் ஒருவனுக்கு மரணம் வரும்போது அவன், என் இறைவனே என்னை திரும்ப உலகுக்கு திருப்பி அனுப்பி வைப்பாயாக. எப்போ பாருங்க, சக்கராத்துடைய நேரத்துல. அதுக்கு முன்பாடி நல்ல சுகமாக இருந்தார், நல்ல ஆரோக்கியமாக இருந்தார், பொருளாதாரத்தில் நல்ல நிலைமையில இருந்தார், 4 பேருக்கு உயர்ச்சி நிலையில் இருந்தார், நல்லதொரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருந்தார், நல்ல நிலைமையில இருந்தார், சீரும் சிறப்புமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து அருட்களையும் அவர் கொடுத்திருந்தார், அந்த அனைத்து அருட்களையும் பெற்றுக் கொண்டு நல்ல நிலையில் இருந்தார். ஆனா என்ன செய்யல, எந்த ஒரு அமலும் சரியா செய்யல. ஏதோ ஒரு சில ஜும்மாக்களுக்கு வந்து தொழுவதோடு சரி, அல்லது பெருநாள் தொழுகை கலந்து கொள்வதோடு சரி, அல்லது ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் அந்த ரமலான் மாதத்தை ஒரு இமாமோடு ஒரு சில ரக்காத் தொழுவதோடு சரி, அதோடு விட்டு இன்னும் ஒருவர்கள் ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் கடைசி அந்த சக்கராத்துடைய வார்த்தையில் அவன் பேசக்கூடிய வார்த்தைன்னா அல்லாஹ் நினைச்ச அரிசிக்கு அடிக்கிட்டே வரும் பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான், கால ரப்பி ர்ஜிஊன், இறைவா என்னை திரும்பி அனுப்பிடு. நம்ம சொல்லுவோம், நம்மளுடைய வார்த்தை எப்போ இருக்கும், நம்மளும் காலங்காலமா தொழுத்தா வரோம், நம்மளும் முடிமான அளவுக்கு 5 தொழுகை தொழுத்தா வரோம், முன்பின் சுருத்தெல்லாம் தொழுகிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், தஹஜ்ஜுத் தொழுகிறோம், வாரத்துக்கு நோன்பு பிடிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனா நம்முடைய வார்த்தை எப்படி பாருங்க, கால ரப்பி ர்ஜிஊன், இறைவா இன்னும் கொஞ்ச நாள் தாமதம், கொஞ்சம் எனக்கு வாய்ப்பளிப்பாயாக, மீண்டும் நான் உலகத்திற்கு போய், அது அல்லாஹ் சொல்லுவாங்க, லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரத், நான் விட்டுட்டு வந்த எந்தெந்த அமலாம் விட்டுட்டு வந்தனோ அந்த அனைத்து நன்மையான காரியங்களும், அந்த அனைத்து நற்கர்மங்களின் நன்மைகளும் பொதிந்தவனாக ஏராளமான நன்மை செய்தவனாக நான் வந்து விடுகிறேன். கால ரப்பி ர்ஜிஊன் என்று அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் அதுக்கு சொல்லுவான், கல்லா கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வ மின் வராஇஹிம் பர்ஸுன் இலா யௌமி யுபஅஸூன். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை திரும்ப நம்ம எவ்வளவு கெஞ்சினாலும் எவ்வளவு கதறினாலும் யாரை கூப்பிட்டு எந்த உதவி யாரும் செய்ய முடியாது, யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அந்த நேரத்துல ரப்பிடத்தை கெஞ்சி கதறுவான்,
அவன் சொல்லி கேட்பான், எதையெல்லாம் நான் விட்டுட்டு வந்தேன், என் மீது எத்தனை கடமை ஆக்கினையோ அந்த அத்தனை கடமைகளும் சீராக செய்து அந்த கடமை சரியாக நிறைவேற்றி வந்தா எனக்கு வாய்ப்பு புரியல, ஒரு வாய்ப்பு கொடு. உன்னோட வார்த்தை இப்ப சொல்லி இந்த வார்த்தை கூட தெரியுமா, பொய்யான வார்த்தை, போலியான வார்த்தை. இப்ப கூட நீ என்ன சொல்லுவோம், உன்னோட உள்ளத்தால் நீ சொல்லல, உறுதியாக சொல்லல, பொய்யான வார்த்தை. மீண்டும் வாய்ப்பளிச்சா நினைச்சுவோம் இந்த உலகத்துக்கு வந்து எப்படி இருக்குன்னு படைத்த இறைவனுக்கு தெரியும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், கல்லா இன்னஹ கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இவன் சொல்லக்கூடிய பேசக்கூடிய வார்த்தை இருக்கிறது வெறும் வெத்து வார்த்தை, ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரை அவர்களுக்கு முன்னே ஒரு திரை இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறாக இந்த மனிதர்களுக்கு சொல்லப்படுகிறது. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதனுடைய ரூஹ், இந்த உயிர் இருக்கிறது, இந்த சக்கராத்துடைய காலத்துல உயிர் இருக்கிறது, அந்த தருணத்தை பத்தி ரசூலுல்லாஹி சொல்றாங்க எப்படி இருக்கும் என்றால், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரூஹ் இருக்குது, அது எப்படி தெரியுமா, ரூஹ் எப்படி கைப்பற்றப்படி வருங்க, சொல்லப்படும் ஹதீஸ், திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காபீரின் உயிர் உடலுக்குள் சிக்கிக் கொண்டு இருக்கும். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, காபீருடைய நிலைமை, அதாவது யாரு அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், பாவிகள், இவருடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்றால் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அதை ஈரமான ஓனையை பிடித்து இழுப்பது போல வேதனையுடன் எடுக்கப்படும். ஒரு துணியை எடுத்துக்கொள்வோம், அது நல்லா முக்கி ஈரம் நனைச்சு விட்டு ஒரு வேலையிலோ ஒரு முள்வெளியிலோ எதிரிலோ போட்டுட்டோம், அதை எடுக்க முடியுமா? நம்ம போட்ட மாதிரி எப்படி அழகா லேசா போட்டோமோ அதுவே லேசா எடுக்க முடியுமானா எடுக்க முடியுமா? கிஞ்சி பிழிஞ்சி அது பிரிஞ்சு என்ன கிழிஞ்சி துண்டு துண்டாக்கி எப்படி பிச்சுட்டு வருமோ அதே போன்று கெட்டவர்கள் உயிர் கைப்பற்றப்படும். அந்த கெட்டவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வலவ் தரா இதி ஸாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத் வல் மலாயிகத்து பாஸிது ஐதீஹிம் அக்ரிஜு அன்ஃபுஸக்கும் அல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன் என்று அல்லாஹ் சொல்றான். என்ன வார்த்தை பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கெட்ட மனிதனுடைய ஆத்மா இருக்கிறார்களே, அக்ரிஜு அன்ஃபுஸக்கும், உன்னுடைய உயிரை நீ வெளியே கொடுத்து விடு. கொடுக்க மறுப்பான், கொடுக்க மாட்டார்கள், அவரை தரமாட்டாங்க. ரூஹ் என்ன செய்யப்படும், பாவியான ஆத்மாவே உன்னோட உயிரை நீனே வெளியாக்கி விடு மலக்குமாரன் கேட்பாங்க. ஆனா கொடுக்கவாது, அந்த உயிர் அந்த ஆத்மா என்ன செய்ய கொடுக்க மறுக்கும். அந்த நேரத்தில் என்னாகும், அவருடைய ரசூலுல்லாஹி சொன்ன போன்று அவருடைய உயிர்கள் அடித்து பிடித்து புடுங்கப்படும், கடுமையாக வேதனை செய்யப்பட்டு அதாபு செய்யப்பட்ட நிலையில் அவருடைய எண்ணச்சின் ரூஹ் கைப்பற்றப்படும். இந்த நிலைமையை நம்ம உணரலாம். எப்படி உணரலாம் தெரியுமா? ஏதாவது ஒரு சம்பவத்துல சிக்கிக்கொண்டு மருத்துவமனையில சிகிச்சை பெறும்போதோ அல்லது வீடுல படுக்கையில் படுத்துக் கொண்ட நிலைமையிலோ அவர் மருத்துவர் வந்து சொல்லிடுவார், இன்னும் ஒரு நாளுக்களோ 2 நாட்களோ தான் அவர்கள் இருப்பார் என்ற வார்த்தை சொன்ன பிறகு அந்த கடைசி தர்மத்தை பார்க்கும் தெரியும். நம்ம அவர் படக்கூடிய அந்த அதாபு, அவர் படக்கூடிய அந்த வேதனை, அந்த அதாபு இருக்கிற அந்த துயரம் இருக்கிற நம்மளால உணர முடியும். நம்ம பார்த்துட்டு நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியும், எந்த வார்த்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்படி கிடைக்கிற இறப்பு இது வாழ்வதா இருந்தால் நல்லபடி வாழவை எழுந்து உடனே அவரை உயிரை கைப்பற்றி விடுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம பேசக்கூடிய அளவுக்கு நிச்சயம் அவர் வேதனை செய்யப்படுவார். அந்த தருணத்தை பார்த்து விட்டு நம்மளால என்ன செய்ய கடந்து செல்ல முடியாது. நண்பான சகோதரர்களே சகோதரிகளே, எப்படிப்பட்ட தருணம் பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கான். இந்த காபிர்களுக்கு, இந்த பாவிகளுக்கு, அநியாயக்காரர்களுடைய நிலைமையில ரொம்ப கடுமையாக இருக்கும். அவர்களுக்கு அந்த நிலைமையை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், அவர் ஏதோ சத்தம் போடுகிறார், ஏதோ சொல்லுகிறாரு, ஏதோ சொல்லி பேசாம காமிக்கிறாரு, சொல்லுகிறாரு நினைப்போம். அதுதான் அவர்களுக்கு பாவிகளுக்கு கடுமையான வேதனை அல்லாஹ் சொல்லுகிறான். அடித்து அவருடைய வேதனை செய்யப்பட்டு அதாபம் செய்யப்பட்ட நிலையில இருந்து அவருடைய ரூஹ் இருக்கிறது, அந்த சக்கராத்துடைய காலத்துல அவர் ரூஹ் என்ன செய்யப்படும், அப்படி கைப்பற்றப்படும், அப்படியே ஒரு ரூஹை கைப்பற்றப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவருடைய மரணத்தை பத்தி இந்த இடத்துல பேசுகிறான். கெட்டவருடைய மரணத்தை பேசும்போது என்ன செய்ய, பாவிகளே உங்களுடைய உயிரை நீங்க கொடுத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டதாக வரும். ஆனா நல்லவருடைய உயிரை கைப்பற்றப்படும் என்ன வார்த்தை சொல்லப்படும் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அப்படியான வார்த்தை பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படியான தருணத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உயிரை இணைச்சு கைப்பற்ற வேண்டும். இன்னல்லதீன قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. மலக்குமார்கள் எப்படி வராங்க பாருங்க, நல்ல சாலிகானவர்கள்,
இரையச்சம் உடையவர்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த உலகத்தில் நடந்தவர்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கடமைகளை சரியாக செய்தவர்கள், தன்னோட வாழ்க்கையை அல்லாஹ்விற்கு எந்த ஒரு தருணத்திலும் எந்த ஒரு இணைவைப்பும் இல்லாம தூய்மையான வாழ்ந்தவர்கள், அந்த நல்ல அடியார்களுக்கு சொல்லப்படும் இன்னல்லதீன காலு ரப்பூன அல்லாஹ், அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன் என்று சொன்ன பிறகு சும்மஸ்தகாமு, அதுல உறுதியாக இருந்தாங்க. எங்கேயும் சாயல அங்கேயும் சாயல, பல நெருக்கடி வந்தது, பல கஷ்டமான வந்தது, மிகப்பெரிய கோரப்பிடியில மாட்டிக்கொண்டார், சிக்கிக்கொண்டார், எந்த நிலைமையில அல்லாஹ்வின் பக்கமே சார்ந்து இருந்தார். சும்மஸ்தகாமு, உறுதியாக இருந்தார்கள். அந்த மனிதருக்கு சொல்லப்படும் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் வானத்திலிருந்து இறங்கும் போதே சொல்லக்கூடிய வார்த்தை. யாருக்கு? யாருக்கு? நல்ல அடியார்களுக்கு, நல்லவர்களுக்கு, முத்தகீன்களுக்கு, இறையச்சமுடையவர்களுக்கு. அவருடைய மரண தருவாய் இருக்கு பாருங்க, அந்த தருணத்துல மலக்குமார்கள் இவ்வாறான வார்த்தை சொல்லிட்டு வராங்க. என்ன வார்த்தை? அல்லா தகாபோ, நீங்க பயப்படாதீங்க. எப்படி பயப்படாம இருக்க முடியும் சொல்லுங்க பாப்போம்? எப்படி பயப்படாம இருக்க முடியும்? கொஞ்ச நேரத்துல உயிர் போயிடும், அவருக்கே என்ன வந்துருச்சு. குடும்பத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க, பிள்ளைங்க நிக்கிறாங்க, உறவுகள் நிக்கிறது, அக்கம் பக்கத்தாளர்கள் எல்லாரும் கூடிக்கொள்ள பக்கத்துல நிக்கிறாங்க. எப்படி இருக்கும் அந்த தருணம்? அந்த இடத்த நினைச்சு பாருங்க, அந்த சிந்தனை கொண்டு வந்து பாருங்க. மலக்குமார்கள் சொல்லுவாங்களா, அல்லாஹ்வுக்கு அஞ்சே இந்த உலகத்துல வாழ்ந்து அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்ந்த மனிதருக்கு தத்தனஸ்ஸலு அலைஹிம் மலாயிகா அல்லா தகாஃபு, நீங்க பயப்படாதீங்க. ஆனா இதை சொல்ல முடியாது. எனக்கு மலக்குமார் இதை சொன்னாங்க, பயப்படாதீங்கன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் அப்படியே. ஆனா அந்த அடியானுக்கு, அந்த ஆத்மாவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அல்லா தகாஃபு, நீங்க பயப்படாதீங்க, வலா தஹ்சன், நீங்க கவலை கொள்ளாதீங்க. எவ்வளவு ஒரு வார்த்தை பாருங்க. ஒருத்தர் வாழ்ந்து 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 அல்ல 100 வச்சுக்கணும், அதுக்கு மேல தாண்டி வச்சுக்கணும். இத்தனை உலகம், இத்தனை காலமாக இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு அவருடைய கடைசி காலகட்டத்துல இப்படி ஒரு வார்த்தை பிறகு எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க. அப்ப எப்படி வாழ்ந்துக்கணும்? அப்படிப்பட்ட வாழ்வை நம்ம வாழ்ந்திருந்தால் இப்படியான வார்த்தை சொன்னவர்களாக மறக்க வருவாங்க. நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அபுஷிரு ஜன்னத்தில்லதி குந்தும் துஆதுன், உங்களுக்காக வேண்டி, உங்களுக்காக படைக்கப்பட்ட, வாக்களிக்கப்பட்ட அந்த சுவனத்தை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க? நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். இது யாருக்கு? அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்ந்தவருக்கு, அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கிய தொழுகையுடைய விஷயத்தை கவனம் எடுத்தவருக்கு, அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கிய நோன்பு காலத்திலும் ஜக்காத்துடைய விஷயத்திலும் இன்னொரு அமலுடைய விஷயத்திலும் வணக்க வழிபாடுடைய விஷயத்திலும் கவனம் எடுத்து அதை சரியா செய்தவருக்கு பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்காக படைக்கப்பட்ட, வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீங்க நினைச்சீங்க நற்செய்தி பாருங்க. எப்போ சொல்லப்படுது பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அவருடைய சக்கராத்திலே சொல்லப்படுகிறது. அவர் யாருன்னு எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டாச்சு போச்சு, அப்பவே அவருக்கு என்ன இது? அவர் சொர்க்கவாசல் புரிஞ்சுக்கலாம். இப்படியான வார்த்தை எனக்கு சொல்லப்பட வேண்டும், இப்படியான வார்த்தை என் மனைவிக்கு சொல்லப்பட வேண்டும், இப்படியான வார்த்தை என்னுடைய பிள்ளைகள் சொல்லப்பட வேண்டும், இப்படியான வார்த்தை என்னுடைய தாய் தந்தைக்கு சொல்லப்பட வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட வாழ்வை நம்ம வாழ்வதற்கு என்ன செய்யணும்? முயற்சி செய்ய வேண்டும். அப்படி வாழ வேண்டும். அப்படி வாழ்வர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இப்படியான ஒரு வார்த்தையை என்ன செய்கிறான் சொல்லுகிறான் என்றால் சும்மா கிடையாது. நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை தொடர்ச்சியா சொல்லிட்டு வருகிறான். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা வ லகும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வ லகும் ஃபீஹா மா தத்உன், நாங்கள் உலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள். யாரு? மலக்குமார் சொல்றாங்க. உங்களுக்கு உலக வாழ்வில யாரு அல்லாஹ்வுக்காக அஞ்சி வாழ்கிறார்களோ அவருக்கு யார் உதவி செய்கிறார்? அவர் யார் பிரார்த்தனை செய்கிறார்? மலக்குமார் உதவி அங்கு வந்துவிடும். மலக்குமார் பாதுகாப்பு வந்துவிடும். அல்லாஹ் அருளுக்கு பாக்கியமானவராகி அல்லாஹ் பாதுகாத்து கொண்டிருக்கான். உலக வாழ்க்கையிலும் சரி, அது மறுமை வாழ்க்கையிலும் சரி, உங்களுக்கு உதவி செய்ய நாங்க வருவோம் சொல்லிட்டு, மேலும் சொர்க்கத்தில் உங்கள் மனம் விரும்பி எல்லாம் அதில் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் சொர்க்கத்துக்குள் நுழைஞ்சுனா உங்களுக்கு எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ, என்னென்ன நீங்க இந்த உலகத்தை நீங்க அடையாம உங்களுடைய மனசுக்கு கஷ்டப்பட்டு அப்படியே அது மறந்து போயிருக்குமோ, அது எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரத்தை கொடுத்து நீங்க உங்களுடைய மனம் விரும்பி எல்லாம் கிடைக்கிற ஒரு வார்த்தை சொல்லுங்க. எவ்வளவு பெரிய வாழ்க்கை பாருங்க, எவ்வளவு பெரிய முக்கியமான தருணம் பாருங்க. அதெல்லாம் எங்க சொல்லப்படுகிறது? அவருடைய நல்ல அடியார் மரணம் சக்கராத்துடைய காலத்தில் சொல்லப்படுகிறது. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப லிகாஹு, யாரு படைத்த இறைவனை பார்க்க விரும்புகிறார்களோ, அல்லாஹ் பார்க்க யார் விரும்புகிறார்களோ அவர்களை பார்க்க அல்லாஹ் விரும்புகிறான். நம்ம விரும்புவோமா? நான் இருக்கக்கூடிய, நீங்க இருக்கக்கூடிய, நம்ம குடும்பம் இருக்கக்கூடிய நிலைய சூழல்ல நான் இப்ப நம்ம அல்லாஹ் பார்க்க விரும்புவோமா? அல்லாஹ் பார்க்க விரும்புவதை எப்படிப்பட்ட மக்கள் நம்ம இருந்திருக்கணும்? இப்போ நம்முடைய நிலைமை, நம்முடைய வணக்க வழிபாடு இபாதத்து எந்த நிலைமையில இருக்குது? இந்த தருணத்துல சக்கராத்தில் மௌத்து வருது, மரணத்துடைய கடைசி காலத்தை நம்ம அடைகிறோம், அல்லாஹ் சந்திக்க போறோம், விரும்புவோமா?
அதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அல்லாஹ்வோட தூதர் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க பாருங்க. மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யாரு அல்லாஹ்வை பார்க்க விரும்புகிறார்களோ அஹப்பல்ல லிகாஹு, அவரை பார்ப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். அப்புறம் என்ன அர்த்தம்? இவர் நிறைய நன்மை செஞ்சிருப்பார், நல்ல நல்ல நன்மையான காரியங்கள் அதிகமா ஈடுபட்டிருப்பார், யாருக்கு எந்த ஒரு இடைவெளி கொடுக்காம இருந்திருப்பார், அதிகமான மார்க்க விஷயத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில என்ன செய்வார், ஏராளமான நன்மை செய்திருப்பார், போட்டி போட்டு நன்மையான விஷய காரியங்கள் செய்திருப்பார், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்திருப்பார். இவருக்கு மனசுக்கு தோணும், நான் உண்மையிலே என் இறைவனை சந்திக்க நான் தயாராக இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், நல்ல நல்ல காரியங்கள் செய்திருக்கிறேன். இப்போது மரணத்தை அடைவதற்கு நான் விருப்பமாக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சந்திப்பதற்கு நான் விருப்பப்படுகிறேன். இந்த மனிதரை அல்லாஹ்வும் பார்ப்பதற்கு சந்திக்கிறதுக்கு என்ன செய்யலாம், விருப்பப்படுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்கள் சகோதரர்களே, அந்த கடைசி காலகட்டத்தில் அந்த சக்கராத்தோட நிலைமை வருவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கி அந்த கடமைகளை நான் சரியாக செயல்படுகிறேனா, கட்டப்பட்டு நடக்கிறேனா, பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்கிறேனா, என்னோட குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கிறேனா, என்னுடைய தாய் தன்னுடைய விஷயத்தில் கவனமாக இருக்கிறேனா, என்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனமாக இருக்கிறேனா, அண்டால் பக்கத்தில் வாழக்கூடிய சக மனிதனுடைய விஷயத்தில் நல்லபடியாக நான் வாழ்கிறேனா, அவருக்கு தேவையான, எனக்கு தேவையான, குடும்ப தேவையான, பொதுமக்கள் தேவையான எல்லா விஷயத்திலும் சரியாக நடக்கிறேனா, அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்கிறேன் பார்த்து கடைசி எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். அல்லாஹ் அருள் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, قال رسول الله صلى الله عليه وسلم اكثروا ذكر هذه من لذات الموت. இன்பங்கள், மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள், மன நிம்மதிகள் எந்த நிலையில் இருந்தாலும் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு வார்த்தையை கொண்டு அந்த இடத்துல பாருங்க, இன்பமாக இருக்கக்கூடிய, மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய, மிகுந்த சந்தோஷத்தில் ஒரு இன்பகரமான சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க ஒரு விஷயத்தை. நாம அடிக்கடி மறக்கிறதுக்கு முயற்சி செய்தாலும் ஒரு செய்தி நம்முடைய காதுல எனக்கு யாரா மூலியமாக வந்து விழுந்து கொண்டே இருக்கும். எவ்வளவுதான் மறந்து வாழ்ந்து எங்கேயாவது வாழலாம் நினைப்போம், ஆனா செய்தி காதல் விழுந்துட்டே இருக்கும். அதுதான் என்னது? அல் மௌத், மரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மரணத்தை எங்க கொண்டு டச் பண்றாங்க, சேர்த்து சொல்றாங்க பாருங்க. அக்ஸிருஹா ஸிக்ர ஹாதிஹி மின் லஸாத், இன்பங்களை அழிக்கும், இன்பங்களை உடைத்து எரியக்கூடிய அந்த மரணத்தை, அந்த மௌத்தை, அந்த சக்கராத்து நிலைமை நீங்க நினைச்சீங்க, நினைத்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ மரணத்தை பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? நிக்காவுடைய நிலையில கையெழுத்து போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, மேல நிக்க வைக்கிறாங்க. அந்த தருணத்துல அவருடைய ரூஹ் பிரியுதா இல்லையா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்மால எவ்வளவு சிரமம் எடுத்து, எவ்வளவு பார்த்து, எவ்வளவு முயற்சியை கொண்டு வந்து வச்சிருப்போம். அதான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, சந்தோஷமான நேரத்துல நினைச்சு பாருங்க. எதை நினைச்சு பாருங்க? அல் மௌத்தை நினைச்சு பாருங்க, மரணத்தை நினைச்சு பாருங்க. எதுக்கு ரசூலுல்லாஹி இந்த வார்த்தையை சொல்லணும்? ஏன் தெரியுமா? பாவம் குறைஞ்சிடும். எதுக்கு? பாவம் குறைஞ்சிடும், பாவத்தை குறைஞ்சிடும், அநியாயம் குறைஞ்சிடும். பிறருக்கு செய்யக்கூடிய இன்னல்கள் விஷயத்துல, பிறருக்கு செய்யக்கூடிய அநியாய விஷயத்துல, பாவமான காரியங்கள் செய்யக்கூடிய எதை செய்யும்? இந்த வார்த்தை நினைவுபடுத்தும் பொழுது பாவங்கள் விட்டு நிச்சயம் விலகப்படுவோம். ரசூலுல்லாஹி இந்த வார்த்தை நினைச்சாங்க. மகிழ்ச்சி வரும்போது என்ன செய்யறது? இன்பம் வரும்போது என்ன செய்யறது? சந்தோஷம் என்ன செய்யறான் மனிதன்? பாவத்துல போய் விழுகிறானா இல்லையா? பொருளாதாரத்துல கஷ்டமா இருந்தாரு, இன்னைக்கு பொருளாதாரம் அகுந்துட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய கொடுத்துட்டான். ஆனா ஒரு நிலைமை என்ன ஆயிப்போச்சு? இன்னைக்கு என்ன போச்சு? பாவத்துடைய சூழல போய் நிக்குது. அதான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அக்ஸிரு ஹாதிஹி மின் லஸாத் ذிக்ர். நினைச்சு பாருங்க, நினைத்து கொண்டே இருங்க. எது? இன்பங்களையும் சந்தோஷங்களையும் நிம்மதிகளையும் உடைத்து எறியக்கூடிய அந்த மரணத்தை நீங்க நினைச்சுங்க, நினைத்து பாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு சொன்ன அந்த நபித்தோழருடைய காலகட்டத்தை பாருங்க. ஒவ்வொரு நபித்தோழருடைய கடைசி நிலைமையை பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மஜூசியால் குத்தப்பட்ட தருணத்தில் கூட நினைச்சாங்கன்னா தொழுகையோடு நிலைந்தாங்க, பயந்தாங்க. நாளை மறுபடியும் யோமுல் ஹஸரா தேடி கேட்கக்கூடிய நாள்ல நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு பயந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கபரடியை பத்தியோ மரணத்தை பத்தியோ கபர்ஸ்தான் பக்கம் போனாவோ என்ன செய்வாங்கன்னா உடனே அழுதுருவாங்க. சொன்ன வார்த்தை என்ன? ஆகிரு கலாமி, ஒரு மனிதனுடைய கடைசி வார்த்தை என்ன இருக்கணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் அமைய வேண்டும். ஒரு மனிதனுடைய முதல் வாழ்க்கை எது தெரியுமா? அவ்வளவு மனாசிரு ஆகிரா, இந்த கபரி தான் முதல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அழுதாங்க.
பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி சொல்றாங்க, ஏன் அப்படி கஷ்டப்படுறீங்க, சிரமப்படுறீங்க? அதுவும் அந்த தருணத்து கடைசி ரூஹு பிரிய போகுது. சொன்ன வார்த்தை பாருங்க, நான் என்னுடைய இறைவனை சந்திக்க போறேன், என்னுடைய ரப்பை நான் சந்திக்க போறேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்க போகிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மரணம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டிய நேரம், எல்லாரும் அல்லாஹ் பயந்தாங்க. நான் சரியாக வாழ்ந்தனா? அந்த சக்கராத்துல் காலத்துல நினைச்சு பார்த்தாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை சரியாக பேணினா அல்லாஹ் எப்படி சந்திக்க போறேன்? யா நப்சி யா நப்சி, என்னுடைய ஆத்மாவை யோசிச்சு பார்த்தாங்க. நாமளும் சிந்திச்சு பார்க்க வேண்டும், நம்முடைய நிலைமை எவ்வாறாக இருக்கிறது, நம்ம எதுல சரியாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம இறைச்சத்தோடு வாழக்கூடிய மக்களாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பிற்குரியவர்களே, நம்முடைய இறுதி காலகட்டம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த கடைசி தருணத்தில ஒரு சில துவாவை ரசூலுல்லாஹி செஞ்சிருக்காங்க. எப்படியான துவா பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம ஹப்பின் அலைனா சக்கராத்தில் மௌத், யா அல்லாஹ் எங்களுக்கு சக்கராத்தின் வேதனையிலிருந்து எளிதாக்கி விடு. அல்லாஹும்ம ஹப்பின் அலைனா சக்கராத்தில் மௌத், சக்கராத்துடைய வேதனை இருக்குது, அதை எங்களுக்கு லேசாக்கி விடு. ஒண்ணுமே இல்லாம எப்படி நல்லவருடைய ரூஹ் அழகான முறையில கைப்பற்றப்படுமோ அதே போன்ற நிலைமை எங்களுக்கு ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹ் முர்ஸுக்னா ஹுஸ்னுல் ஹாத்திமா, யா அல்லாஹ் என்னுடைய இறுதி தருணம் எப்படி இருக்கணும், நல்ல நல்ல சாலிகான அமல் செய்தவராக உனக்கு பிடித்தமான இருக்கக்கூடிய அந்த கடைசி நேரமாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹும்ம ஜஅல் ஆகிரு கலாமினா லா இலாஹா இல்லல்லாஹ், இறைவா மரணத்தினுடைய கடைசி தருவாயில் எங்களுடைய வார்த்தை எதுவாக இருக்கும் என்றால் லா இலாஹா இல்லல்லாஹ், கலிமா சொல்லக்கூடிய வார்த்தையாக எங்களை கடைசி நேரத்தை ஆக்கி வைப்பாயாக. பிரார்த்தனை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஜஅல்னா ஆகிர் கலாமினா லா இலாஹா இல்லல்லாஹ். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, யாருடைய வார்த்தை கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் வார்த்தையாக இருக்குமோ தഖலல் ஜன்னah, அவங்க எங்க சொல்லுவாங்க, எங்க சொல்லுவாங்க, சொர்க்கத்துக்கு சொல்லுவாங்க என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன புரிகிறது என்றால் அனுதினமும் ஒவ்வொரு நொடியிலும் காற்றொலி எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருக்கணும், மரணத்தை நினைத்துக் கொண்டே இருக்கணும், அல்லாஹ் பயந்து கொண்டே இருக்கணும், அல்லாஹ் நினைப்படுத்திக் கொண்டே இருக்கணும், திக்ர்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படியான நிலைமைகள் தான் யாருக்கு இது போன்ற பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்க வாக்களிக்கு ஒரு சொர்க்கம் இருக்குன்னு சொன்ன வார்த்தையை பெற முடியும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணி உள்ள ஆக்கி அருள்வானாக. அப்போது ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஹதா மின் இன்தி வ மின் அல்லாஹ் இன்னல்லாஹு கஃபூருர் ரஹீம்.